மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள். மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எந்த மாதிரி நம்ம தெய்வத்தை நம்ம முன்னெடுத்து சென்று அந்த தெய்வத்தை நம்ம சரணாகதி அடையும் பொழுது நமக்கு எவ்வாறு தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இது போன்ற எண்ணற்ற வகையில் உடல் ரீதியான பிரச்சனைகள், இதில் எல்லாமே நம்ம எவ்வாறு விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் சிம்மமனை. அந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் தன்னுடைய ராசி லக்னத்திலே உச்சம் அடைக்கிறார். அப்போ சிம்மம் என்றால் சூரியன், சூரியன் என்றால் சிவன். அப்போ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அப்போ சிவபெருமான் எங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனை நாம் வழிபாடு செய்வது நல்லது. அற்புத பலனை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் மேலே செல்வதற்கு அந்த சிவபெருமான் மிக அற்புத ஆற்றலை நமக்கு கொடுப்பார். அப்போ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதே போல் மேச ராசி மேச லக்னத்துக்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அப்போ குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வர நல்லது. அப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தாலும் நல்ல ஞானம், அறிவு, ஆற்றல், சமுதாயத்தில் பேரும் புகழும் இது போன்ற எண்ணற்ற வகையில் கிடைக்கும். மேச ராசி மேச லக்னத்துக்காரர்கள் அதே மேச வீட்டிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறார். அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் சிவனை குறிப்பதனால் டெய்லியும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. அருகிலுடைய சிவாலயத்துக்கு செல்வது நல்லது. அப்போ அந்த வீட்டில் முருகன் ஆட்சி பலமாக பெறுகிறார், அதாவது செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கிறார். அப்போ முருகன் வழிபாடு செய்வது நல்லது. இப்போ சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நம்ம அபிஷேகம் செய்வது நல்லது. இப்போ ஒரு கோவிலில் பாருங்க, மூலவர் சிவனாக இருப்பார், அந்த கோவிலில் முருகன் இருப்பார். அந்த முருகனுக்கு பால அபிஷேகம் செய்து அந்த முருகனை வழிபாடு செய்தால் தொழில் தடை நீங்கும், குடும்ப தடை நீங்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திர தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மேலே செல்ல அற்புத இந்த இறை வழிபாடை அனைவரையும் செய்யுங்கள். நம்மளுடைய தர்மபுரி ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி சேனலை லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.